நம்ம வந்து உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி அதற்கு வந்து உடற்பயிற்சி செய்யுங்க, எடையை குறைக்கணும், ரெகுலராக வாக்கிங் போங்க, உணவு கட்டுப்பாடு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லி ப்ரொமோட் பண்ணக்குள்ள இதை ஃபாலோ பண்ணுறவங்க நான் வந்து கரெக்டாக உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன், நீங்கள் சொன்ன உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உணவு நான் இட்லி 2 தான் சாப்பிட்றோம், காய்கறிகள் நிறையா சாப்பிட்றேன்னு பொதுவாக சொல்லிட்டு ரொம்ப டிஜெக்டடாக நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கடந்த 1 வருஷமாக நீங்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனால் உடல் எடை குறைய மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கவலைப்படுறவங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் நம்ம சாப்பிட்ற உணவில் பேலன்ஸ்டாக பாதி அரிசி உணவு கம்மியாகவும், சிறுதானியங்கள் அதிகமாகவும், காய்கறிகள் நிறையா, எண்ணெய் பொருள் கம்மி, புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியம் அவங்க செய்கிற எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக டாக்டரோட ட்ரைனிங்கில் சூப்பர்விஷனில் பண்ணுங்கள். அதே மாதிரி குறையிலைங்கிறதுக்குள்ள ரெகுலர் செக்கப் வந்துட்டு வேறு சில நோய்கள்னாலையும் எடை குறையாது. தைராய்டு பிரச்சனை இருந்தால் குறையாது, நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிட்டீங்கனாலும் குறையாது, சர்க்கரை நோய் இல்லாதவங்களுக்கு வெயிட் குறையிறப்போ. ஸோ இந்த மாதிரி வெறும் உடற்பயிற்சி நீங்கள் ஃபாலோ பண்ணுற டயட்னால மட்டும் குறையுன்னு எதிர்பார்க்காம வேறு தெரியாத காரணங்களை கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த வைத்தியம் பார்க்குறப்போ உடல் எடை குறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.